യേശുവിൻ മൂലം നമുക്ക് നല്ല പിതാവേ,
அந்த நல்ல தேவனுக்கு உள்ளத்தினால நன்றி செலுத்துங்கள். இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உம்மை விட்டு தூரம் போன நாட்களில் எங்களுக்கு கிருபையாய் மன்னிப்பீராக. நாங்கள் உம்மை விட்டு விலகி போன நாட்களில் கிருபையாய் மன்னிப்பீராக. நாங்கள் உம்மை விட்டு போனாலும் நீர் எங்களை கைவிடாமல் எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு கூட இருந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளே பெருகட்டும் அப்பா. கிறிஸ்துவின் அன்பு நித்தம் என்னை நெருக்கிய வாழ்க்கைப்படியால் உம்முடைய அன்பை நெருக்கிய விட்டும் அப்பா. எங்களை நெருக்கிய விட்டும் அப்பா. முன்புறத்திலும் பின்புறத்திலும் உம்முடைய கரத்தை வைத்து எங்களை நெருக்கி உம்முடைய கரத்தை எங்கள் மீது வைக்கிறேன் என்ற வாழ்க்கைப்படியால் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் இந்த காலையில் ஒவ்வொருவரும் மீது வந்து அமர்ந்திருக்கிறதா எனக்கு உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மாபெரும் மாற்றங்களை நீர் செய்து கொண்டிருக்கிறதா எனக்கு உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த மாற்றங்களுக்கான துவக்கத்தின் நாளாய் இந்த நாளை நீர் வைத்திருக்கிறதா எனக்கு உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எந்தெந்த காரியங்கள் நாம் மாறுதல் இல்லாமல் காணப்படுகிறதோ, எந்தெந்த காரியத்தில் நாம் மாறுதலுக்காய் இவ்வளவு நாள் காத்திருந்தீர்களோ, அந்தந்த காரியங்களிலே வரும் நாட்களிலே மாபெரும் மாற்றங்களை காண்பீர்கள். மாபெரும் மாற்றங்களை காண்பீர்கள். அதற்கு இந்த நாள் எல்லா மாற்றத்துக்கான துவக்கத்தின் நாளை இந்த நாள் காணப்படுகிறது. நீர் அவனமாய் செய்கிறதா எனக்கு உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாம் எல்லா ரெண்டு கரங்களை கத்திரிக்கிறார்கள். எல்லா மகிமையும் தனமும் துதியும் நாம் அவருக்கே நாம் ஏறெடுக்கலாம். எல்லாரும் சொல்லலாம். எல்லா தனமும், எல்லா மகிமை, எல்லா துதி, எல்லா புகழ், எல்லா ஸ்தோத்திரங்கள் தேவனுக்கே உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். நாம் நின்றவனமாய் வாழ்வை பாடுபட்டு நாம் கட்டத்தை பாடு. Oh,
இந்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரித்தும் இதற்குரிய பிரதிபலன் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை உண்மையில 100 மடங்கு நன்மைகளை நித்திய ஜீவனை கர்த்தரை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் செய்வது எல்லாம் வாய்ப்புங்கிற வார்த்தை செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்ததாவே நீ வாய்க்கை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வீணான சிலங்களுக்கு விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிற இந்த மாதத்துல கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு அதிசயத்தை நீ விளக்கப்பட்டபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற நீர் ஒருவரே மாறாதவராய் மறவாதவராய் இருக்கிற தயவுக்காய் நாங்கள் வந்து நன்றி செலுத்துகிற ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த கடன் பிரச்சனையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜாதியில் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீங்க ஆளுகை செய்ய ஆசீர்வதிங்க. இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே சத்துதாவியான ஆளுகளாய் முற்றிலுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. வேலைக்கான பிள்ளைகள் தொழில்கான பிள்ளைகள் ஏற்ற வேலைகள் தொழில் ஆசீர்வதிங்க. இப்பொழுது கர்த்தர் தெய்வமாய் கர்த்தர் எங்களோடு கூட அசைவாடி எங்களோடு கூட இடைபடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேளுங்கள். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலத்தில் நல்லது. சங்கீதம் 77 சங்கீதம் 14 வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 77:14. மறுபடியும் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை கூடி ஜெபிக்கலாம். வேதத்தின் மகத்துவங்களை விலக்கி சொல்லுகிற தூய ஆவியானவரை நாங்கள் வந்து நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியிலே கர்த்தர் எங்களோடு கூட நீ பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனத்தை கொழுப்பை உண்டது போல உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருளாய் பலனடை ஆவியானவர் அளிக்கிறவன். இந்த வார்த்தைகள் ஆக்கிரமித்து பயிராதபடி ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அளிக்கிறவன். இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார நல்லவைகள் கட்டப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இருள் வெறுமை மாறட்டும், செடிப்பு சேதம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். செடிகள் வெறுத்து சேதம் பண்ணப்படட்டும். இந்த ஆளுகை செய்யும் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேடு நல்ல பிதாவே. மறுபடியும் சங்கீதம் 77:14 எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஒரு வாசகம் கேட்கலாம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமை விளங்க பண்ணினி. அதிசயம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய வேண்டுமானால் அவருடைய வல்லமை ஜனங்களுக்குள்ளே விளங்க வேண்டும். தேவனுடைய வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஒழுங்கின்மை வெறுமையுமாயிருந்த இந்த பூமியை ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். தேவனாகிய கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவது ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி இந்த பூமியை கர்த்தர் சீர்படுத்தினார், ஒழுங்குபடுத்தினார். வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் மனுஷனை மாத்திரம் தம்முடைய கரத்தினாலே செய்து அவர்களுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை விளங்கப்படுகிற தேவன். அதிசயம் என்று சொன்னால் சில காரியங்கள் பல ஆண்டுகள் நடைபெறாமல் இருக்கும். அந்த காரியங்களிலே கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டு ஒரு சில காரியங்களை குறித்து நீங்கள் பயப்பட்டு கடங்குகிறவர்களாக நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் தீர்வு ஏற்படாமல் சில பிரச்சனைகள், சில காரியங்கள் காணப்படும். ஆனால் இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். கடந்த வாரத்திலே கூட 8 ஆண்டுகள் ஒரு காரியங்கள் ஆலய கட்டுமான பணிகளிலே சில கணக்குகள் முடிக்காமல் இருந்தது. இந்த கட்டுமான பணி வேலை செய்தவர்களுக்கு ஒரு 65,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருந்தது. அந்த கணக்கு கொஞ்சம் பிரச்சனையிலே இருந்துச்சு. சில ஆண்டுகள் அது கடந்த வாரத்திலே அது பேசி தீர்க்கப்பட்டது. கணக்கில் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பேசும்போது எனக்கு நிறைய அமௌண்ட் நீங்க தரணும் அப்படின்னு நாள் கர்த்தர் சமாதானமாய் பேசி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து ஜெபிங்கள். பணத்தை சந்திக்கப்படும்படியாய் ஊக்கமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 8 ஆண்டுகள் பிரச்சனை இந்த மாதத்திலே கர்த்தர் சமாதானமாய் பேசி முடிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இது நெடுநாளாய் சில பிரச்சனைகள் இருக்கலாம். அடுத்த வாரத்திலேயும் கூட ஒரு அதிசயத்தை குறித்து நான் சொல்ல போகிறேன். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களை கர்த்தர் காணப்பட போகிறார். தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தேவனாகிய கர்த்தர் தீர்த்து வைக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். சங்கீதம்
சங்கீதம் 29 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். சங்கீதம் 29:4 வாசிக்கலாம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அவருடைய சத்தத்திலே வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படும் பொழுது பூமி எல்லாம் சீரடைகிறது. வேதத்தில் ஒரு மனுஷன், நூற்றுக்கு அதிபதி என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் தன்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கிறான், அவனை நீ வந்து சுகமடைய உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆட்களை அனுப்பி வைக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே சீஷர்கள் சொல்கிறார்கள், இவன் நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்தான், இவன் வீட்டில் போய் ஜெபிக்க தகுதியுடையவன் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து ஜெபிக்க அங்கே கடந்து செல்லும் பொழுது இன்னொரு வேலைக்காரனை அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைத்து அவன் சொல்லுகிற காரியம், என்னிடத்திலே 100 பேர் எனக்கு கீழே வேலை செய்கிறார்கள், ஒருவனை போய் என்று சொன்னால் போகிறான், ஒருவனை வா என்று சொன்னால் வருகிறான், ஆனாலும் நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. கையில் வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்க. நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீ என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இருப்பிடம் மத்தேயு 8:8. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நூற்றுக்கு அதிபதி நம்ம ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்து நமக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை செய்யறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கு வாரான்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, என் வீட்டுக்கு வருவதற்கு இயேசு என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியானவன். ஆனா இந்த 110 தாழ்மை, தேவனுக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான், அவனுக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை செய்கிறார்கள், அரசாங்கத்தில் ஒரு நல்ல வேலையில இருக்கிறான். ஆனா அவன் சொல்றான், என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல. இயேசு என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரமான் அல்ல. ஒருத்தனை போன்னு சொன்னா போறான், ஒருத்தனை வான்னு சொன்னா வாரான். இது ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். கையில வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்க. இயேசுவினுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுமானால் உங்களுடைய வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றங்கள் உண்டாகும். இயேசு நேரடியாக பேசுவாரா? நேரடியாக பேசுவார். அப்படி ஊழியர்களை கொண்டு பேசுவார். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆரம்ப ஜெபத்திலிருந்து, ஆராதனையிலிருந்து, பாடல்களிலிருந்து, காணிக்கை பகுதியிலிருந்து, செய்தி வேலையிலிருந்து நீங்கள் ஆவலோடு காத்திருப்பீர்களானால் உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும்படியாய், ஒழுங்கின்மை வெறுமை மாறும்படியாய், உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைகள் மாற்றப்படும்படியாய், வியாதிகள் மறையும்படியாய், தரித்திரங்கள் சாபங்கள் மாற்றப்படும்படியாய் பலிபீடத்திலிருந்து கர்த்தர் அப்படி ஊழியக்காரனை கொண்டு உங்களோடு பேசுவார். அந்த ஒரு வார்த்தை மாபெரும் மாற்றங்களை கொண்டு வேண்டும். கைகளை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேவன் ஒரு வார்த்தை சொல்லுவார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த வாரத்திலே தூத்துக்குடியிலே பாஸ்டர்மா பேசும்போது பாவோடி கைக்கு தப்புவிக்கிற தேவன், அந்த வார்த்தை வரும்பொழுது செய்தி நான் அப்படியே பிடித்துக் கொண்டேன். நீங்கள் சும்மா இருக்கிற நான் உங்களுக்கு யுத்தம் செய்வேன். அந்த வார்த்தைகளை நான் பிடிக்கும் பொழுது அந்த வாரத்திலே போன வாரத்திலே 8 ஆண்டுகள் பிரச்சனைகளை கர்த்தர் தீர்த்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நாளில் கர்த்தர் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். சும்மா இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் செயல்பட
உலகத்துக்கு அடுத்த காரியங்களை செயல்படாதபடி கர்த்தருடைய காரியங்களை செயல்படுவீர்களானால் கர்த்தருடைய வாழ்க்கையிலே தம்முடைய வார்த்தையின் வல்லமை அனுப்பி உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை காணப்படுவார். அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 8:8 அந்த 100க்கு அதிபதிக்கு கர்த்தர் போ உன் வேலைக்காரன் சொஸ்தமாவான்கிற வார்த்தையின் வல்லமை அதே நேரத்திலே வேலைக்காரன் சொஸ்தமானார். அல்லேலூயா. நீங்கள் வாஞ்சியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய வியாதி இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது நீங்கள் குணமடைவீர்கள். அதிசயங்களை கர்த்தர் காணப்படுவார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையின் வல்லமை என்னவென்று சொன்னால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற செத்து 4 நாளாய் போன லாசருடைய கல்லறையின் வாசலில் நின்று இயேசு உரத்த சத்தமாய் சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது செத்து 4 நாளாய் போன மனுஷன் ஜீவனோட உயிர் பெற்று வந்தார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனி இந்த காரியத்தில் ஒன்றும் நடக்காது என்று சொல்லி எந்த காரியத்தில் மரித்த நிலைமையில இருக்கிறதோ அவைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அது உயிர்ப்பிக்கப்படும். உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் கூடும். அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. சங்கீதம் 50:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வார்த்தையின் வல்லமையினாலே அவர் பூமியை கூப்பிடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சங்கீதம் 50:1 வாசிக்கலாம். சங்கீதம் 50:1. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பூமியை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். பூமியை நோக்கி கூப்பிடுகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்லுகிறார், பூமியின் எல்லையில் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த யூடியூப் மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற, Facebook மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பூமியின் எல்லையில எங்கே இருந்தாலும் நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நேரடியாக கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விடுதலை கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். பூமியின் எல்லையில் உள்ளவர்கள், சூரியன் உதிக்கும் திசையில சூரியன் அஸ்தமிக்கிற திசையில இடைப்பட்டிருக்கிற பூமியின் எல்லைக்குள்ளே இருக்கிற எல்லாரும் யாரெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் விடுதலையாக கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இளைப்பாறுதலை கொடுக்கிற இயேசுவின் நாமம், இளைப்பாறுதலை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரமே. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய செவிகள் கேட்கணும். தேவனுடைய சமூகத்தில் வந்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க முடியாதபடி காணப்படுகிற பாவங்கள் பாவங்களை உதறி தள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை வாஞ்சோடு கேட்பில்லானால் உங்களுக்கு அதிசயம் இந்த நாளிலே நடக்கும். இந்த மாதத்திலே கர்த்தர் அதிசயத்தை காணப்படுவார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நீங்க அதிசயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க? கைகளை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாளில எனக்கு என்று ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும். அல்லேலூயா. யோபு 9:10 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எண்ணி முடியாத அளவு அதிசயங்களை செய்கிறார். கையை நீட்டி சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. தொடதான் கூடாது, கையெல்லாம் நீட்டலாம். அல்லேலூயா. மனுஷனுடைய ஞானம், மனுஷனுடைய அறிவு, மனுஷனுக்கு இருக்கிற பணம், மனுஷனுக்கு இருக்கிற உடம்புல இருக்கிற தெம்பு, கடவுள் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி இயேசு எங்கே வருவார்? பரியாசக்காரர் கடைசி நாட்களில் இயேசு வருவார் வருவார் சொன்னீங்களே, எங்க வராரே? கடவுள் சொல்றீங்களே, கடவுள் கிடையாது. பரியாசக்காரர் கடைசி நாட்களில் தோன்றுவதாக காணப்படுகிறார்கள். ஆனா ஒரே ஒரு கண்ணுக்கு தெரியாத
ஒரு கிருமி உலகத்தையே கதிகிழங்க வைத்து விட்டது. கைகளை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லையே சொல்லுங்க. ஆமென். கண்ணுக்கு தெரியாத கிருமி. மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் இதுக்கு மருந்தில்லை. அரசாங்கம் சொல்கிறது இதற்கு மருந்தில்லை. நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார்கள், எடப்பாடியார் அவர்கள், கடவுள் தான் நம்மளை காப்பாற்றாங்க. கைகளை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கொரோனா அழிக்க முடியாத சக்தி இருப்பது போல இந்த கொரோனா கைக்கும் தப்பு வைக்க முடியாத அதை விட பெரிய சக்தி ஒன்று இருக்கிறது என்று சொல்லி மக்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அந்த சக்தி தான் இயேசு. கைகளை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தெய்வம். அவருடைய வார்த்தைகளை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். அவருடைய வார்த்தையின் வல்லமை செத்து 4 நாளாய் போன லாசருக்கு ஜீவனை கொடுக்கும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வசனம் சொல்லப்பட்டிருக்கு, செத்து 4 நாளாய் போன உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய அற்புதம், ஒரு பெரிய அற்புதம். இயற்கையிலே கர்த்தர் செய்த பெரிய அற்புதம் என்ன தெரியுமா உங்களுக்கு? தேவன் தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலே செங்கடலை 2ஆக பிளந்தார். கைகளை வைத்து வரலையே சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி தவித்த பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கர்த்தர் சொன்னார், கையில் இருக்கிற கோலை நீட்டு. கோலை நீட்டின உடனே தேவன் ஒரு மூச்சு விட்டார். அப்படியே ஜலங்கள், சமுத்திர ஜலங்கள் ஐஸ் கட்டி போல உறைஞ்சி நின்றுச்சு. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு அற்புதம் செய்தார். இந்த திருச்சபைக்கு மோசேயாய் கர்த்தர் அடியானை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ முறை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஊழியத்துல கர்த்தர் மாபெரும் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஒருவேளை ஆராதனை நடந்துட்டு பொழுது பாடல முழு பலத்தோடு உன் பெயரால் கை நீட்டினால் பேய்கள் ஓடுமா அப்படின்னு உடனே முழங்கால் போட்டு ஒரு அம்மா அப்படியே தூக்கி பின்னாடி எரியப்பட்டாங்க. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நேரம் கண்ணை திறந்து பார்க்கும்போது தூக்கி வீசப்பட்டாங்க. அவர்களுக்குள்ள இந்த அசுத்த வல்லமை வெளியேறினது. தீராத வியாதி மாற்றப்பட்டது. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிளான் பண்ணி கரங்களை வீட்டுல இந்த பாடலை கருத்தோடு ஆவியோடு பாடும் பொழுது கர்த்தர் பலன் தந்தார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆவியோடு பாடுறீங்களா? ஆவியோடு பாடுறீங்களா? சில பிள்ளைகள் கையில ஏதாவது பொருளை கொடுத்தா கீழே போடுற மாதிரி போச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? செத்தவங்க கையில எத்தனை பார்த்து மாதிரி எடுக்கலாம். ஆவி எடுத்து போச்சா அப்படின்னு பாருங்க. அந்த ஆவி இல்லை. பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே நீங்கள் பாடும் பொழுது அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பின்னாடி இருக்கிறவங்க இங்க முன்னாடி மைக்ல பாடுறவங்களோட நீங்க எப்படி என்ன செய்யணும்? சத்தமா பாடணும். அல்லேலூயா. பாடுவீங்களா? கரங்களை வைத்து ஒரு நீங்க சொல்லுங்க. ஆமென். மைக்ல பாடுறவங்களும் நீங்க எப்படி பாடணும்னா என் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. ஆமென். உங்க சத்தம் நல்லா இருக்குது, நல்லா இல்லையோ? ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஒரு சீனியர் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், ஐயா நல்ல அழகாக பாடணும்னா என்ன செய்யணும்? நானும் அவர் கேரளா, நான் அவர் எல்லா பக்கம் போகிறேன். அதனால அவர் ஏதாவது ஜீரக தண்ணி குடிக்கணும், மிளகு பாலில் மிளகு போட்டு குடிக்கணும், அப்படி ஏதாவது சொல்லுவார். அல்லது நல்லா கழுத்தளவு தண்ணியில இருந்து பாடணும், அப்படி ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் சொல்லுவார் கழுத்தை பிடிச்சி நெரிக்கணும் அப்படின்னு. அல்லேலூயா. உலக மக்கள் அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இந்த பலிபீடத்திலிருந்து பாடும்பொழுது என் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. ஆமென். உன்னத பாட்டிலே 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது என் நேச உன் சத்தத்தை கேட்கிறேன், என் பிரியமே நீ இருபவதி. அல்லேலூயா. உன்னுடைய சத்தத்தின் அழக
கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது தெளிவா பேசலனாலும் அந்த தாய் சொல்லுவான், என் பிள்ளை எவ்வளவு அழகா பேசும். ஹல்லேலூயா. கண்மலையின் வெடிப்புகளிலும் கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களின் மரவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும், உன் சத்தம் இன்பமும், உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். முகரூபம் அழகுமாயிருக்கிறது. உணர்பாட்டு 2:14 2:14 சொல்லப்பட்டிருக்கு. உன்னதப்பாட்டு 2:14 கர்த்தர் உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க சத்தம் பாஸ்டர் கேட்கிறாரா கேட்கலையோ, உங்க சத்தம் பக்கத்துல உங்க கேட்காமல கேட்கலையோ, கர்த்தர் உங்க கூட பேசணும்னா நீங்க அவரை நோக்கி கூப்பிடணும். ஆமென். ஆவியோட பாடணும், ஆமென். கருத்தோட பாடணும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டைக்கு முன்பதாக அவர்கள் கர்த்தரை பாடி ஆர்ப்பரித்த பொழுது, யோசபாத் அவனோட சேர்ந்த ஜனங்கள் அவர்கள் யுத்தத்திலே அவர்கள் பாடி துதிக்க தொடங்கின பொழுது எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், ஆமென். யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிற தேவன். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை தடை செய்ய நினைக்கிற சத்துண்டேகிரிகள் பொல்லாத மனுஷிக வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். ஆமென். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய உயர்வு எந்த மனுஷன் கையில கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை உயர்த்துகிறவர் கர்த்தர். ஆமென். என்னை வாலாக்காமல் தலையாக்குகிறவர் கர்த்தர். ஆமென். என்னை கீழாக்காமல் மேலாக்குகிறவர் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காணப்பட வேண்டுமானால் அவர் சத்தத்தை நீங்க கேட்கணும். ஆமென். உங்கள் சத்தம் அவருக்கு இன்பமானது. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். உலகத்துல வீட்டுல உங்க கணவர் மத்தியில, உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில, உங்களுடைய பெற்றோர் மத்தியில, உங்கள் பேர பிள்ளைகள் மத்தியில நீங்க சில வேளைகளில் ரொம்ப சத்தமா பேசும்போது ஏன் கத்துற, வாய பொத்துன்னு சொல்லலாம். கரங்களை வைத்து வரலையே சொல்லுங்க. ஆனா உங்களுடைய சத்தம் அதிகமா இருக்கணும். கைகளை வைத்து வரலையே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். பத்திமை என்று சொல்லப்பட்ட குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்ட பொழுது முன்னடப்பாரு பின்னடப்பாரு, ஏய் குருட்டு பேரே அமைதியா வாய் மூடு. அவன் என்ன செஞ்சான்? இதுதான் வாய்ப்பு, இதுதான் வாய்ப்பு. இந்த சான்ஸை விட்டா வாய்ப்பே கிடையாது. இது இயேசு போகிறார். அவனுக்கு கண்ணு தெரியல, ஆனா கூட்டம், ஜன கூட்டம், திரள் கூட்ட சத்தம் கேட்கிறது. அவன் கேட்கிறான், யார் போகிறா? நசரேயனாகிய இயேசு போகிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிட்டா என் வாழ்க்கை டோட்டலா மாறும். இந்த காலையில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய ஜனம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட தேவனுடைய ஜனமே, இயேசுவை நோக்கி உண்மையாய் நீங்கள் கூப்பிடுவீர்களானால், உண்மையாய் நீங்கள் பாடுவீர்களானால் கர்த்தர் நிற்பார். ஹல்லேலூயா. பர்திமேயு என்கிற ஒரு குருடன் பர்திமேயு என்கிற குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை யாராவது அதட்டுறாங்களா? ரொம்ப கத்தாத, ரொம்ப குதிக்காத, ரொம்ப இது பண்ணாத, கொஞ்சம் அடங்கு, கொஞ்சம் அடங்கு. ஹல்லேலூயா. உங்களை யாராவது அடக்குனாங்கன்னா உங்க சத்தத்தை என்ன செஞ்சிடணும்? சொல்லுங்க. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய சத்தம் இன்பமானது. ஆமென். யார் கேட்கிறா? உங்களுடைய சத்தம் நேசர் கேட்கிறார். ஆமென். என் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் அசைமாடி கொண்டிருக்கிறார். ஆமென். தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஆமென். நீங்கள் தேவனை முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு ஆராதிக்கும் பொழுது, பாடும் பொழுது சுத்தி யார் இருக்கானே, சுத்தி இருக்கிற யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆமென். உங்களை சுத்தி இருக்கிற யாரும் உங்களுடைய வறுமை தரித்திரத்தை மாற்றி போட முடியாது. உங்க பக்கத்துல இருக்கிற நண்பர்களோ, உறவினர்களோ, சக விசுவாசிகளோ உங்களை உயர்த்த முடியாது. ஹல்லேலூயா. ஆனா உங்களை என்னை உயர்த்த முடியாது. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து உயர்த்தின சர்வவல்லமையுள்ள தேவன் சொல்கிறார், என்னை நோக்கி பார், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே தொங்கின அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, ஆமென். வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்த கர்த்தர் போதுமானவராய். ஆமென். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பர்திமேயு என்கிற குருடன் அவன் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமென். ஆமென். இன்னைக்கு
இயேசு கிறிஸ்து உங்களை என்னை சேர்த்துக் கொள்ள வருகிறார் என்று சொன்னால் நாம் எப்படி ஆராதிப்போம்? ஹலோ, அல்லேலூயா. ஒரு ஆள் தான் முழு பலத்தோடு பாடுங்க பாருங்க. இந்த சாயந்தரத்தில் வரப்போகிறார் என்று சொன்னார். நம்ம வீட்டு காரியத்தெல்லாம் என்ன செஞ்சிருவோம்? ஒழுங்குபடுத்துவோம், படுத்த மாட்டோமா? பேசாத புருஷன்கிட்ட பேசிடுவோம், சண்டை போட்ட பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டுருவோம், அடுத்த வீட்டு செம்பு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் நெஞ்சிருவோம். அல்லேலூயா. கடன் ஏதாவது ரொம்ப கடன் இருந்துச்சுன்னா என் வீட்டை வேணா எடுத்துக்க, இயேசு என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். கடன் எல்லாம் செட்டில் பண்ணணும். 10 வருஷம் பேசாத நபர்கிட்டையும் நம்ம நினைச்சிருவோம். போன் பண்ணி எக்கா அவன்கிட்ட சண்டை போட்டதெல்லாம் நினைச்சோம், நீ தப்பு பண்ணி நான் தப்பு பண்ணோம், 2 பேரும் எப்படியோ சண்டை போட்டு பேசாம தயவா என்ன செய். ஹலோ, மன்னிப்பு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? செத்தாலும் பரவாயில்ல, நான் கேட்க மாட்டேன், நீ என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறீங்களா? கிறிஸ்துவை ஜனங்கள் உங்களுக்குள்ளே பார்க்க வேண்டும். கிறிஸ்துவை ஜனங்கள் எனக்குள்ளே பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்களுடைய நடை, உடை, பாவனை, உங்களுடைய பேச்சு உங்களை கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். ஒரு வாங்கிட்ட வாட்சிக்கு செல் போடுறது தெரியல. சார் வாங்க சார், உட்காருங்க சார். வியாபாரத்தை நல்ல கை தேர்ந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஏன்னா அவர்களும் ஆபிரகாமின் சந்ததியார். ஆமென். உட்கார்ந்தோட நச்சின்னு ஒரு கேள்வி கேட்டார், நீங்க மதம் போதகரா அப்படின்னு கேட்டார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பார், 1/2 மணி நேரம் பேசியிருப்பார். நீங்கள் பேசுகிறது, உங்களுடைய பார்வை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்பாடு கிறிஸ்து வெளிப்படுத்த வேண்டும். ஒரே நாள் மாறாது, உங்களை என்னை மாற்றுகிறவர் மாறாத வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய செயல்பாட்டை கிறிஸ்து வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்பட வேண்டும். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். அல்லேலூயா. ஊரடங்கு நாட்கள் அதிகமாய் எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் வேத வாசித்து இருக்கிறீங்க? கர்த்தர் தேட தேட கர்த்தருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, அதிகமாக கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் முழு பலத்தையும் கர்த்தருக்கு சத்தமிட்டு கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உங்களுக்குள்ள வருவார். உங்களுடைய சத்தம் இன்பமாய் இருக்கிறது கர்த்தர் சொல்லுவார். ஆமென். நேசர் உங்களுடைய சத்தத்தை கேட்கட்டும். உங்களுக்கு ராகம் வருதோ வரலையோ அதை பத்தி பிரச்சனையே இல்லை. சத்தமா பாடுங்க, நல்ல கையை தட்டி பாடுங்க. நேசர் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுக்குள்ளே ஆவிக்குரிய கனிகளின் வரங்களை வைப்பார். அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில விளங்கும். அல்லேலூயா. பிசாசு செய்கிற மிகப்பெரிய தந்திரம் என்னவென்று சொன்னால் வாயை திறக்க மாட்டான். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசு சத்தத்துக்கு செவி கொடுக்காதீங்க. அல்லேலூயா. ரொம்ப கத்தாத, மெதுவா. ஏன் கத்துற? மெதுவா. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, இவா பெரிய பரிசுத்தவான், இவா பெரிய பரிசுத்தவாட்டி. அப்படி இல்லை. கர்த்தர் கேட்கிறார் என்று நாம்
சத்தத்தை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் என் சத்தத்தை கேட்கிறார் என்று சொல்லி பாட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். 3 ஆராதனை 2 ஆராதனை முடிச்சுட்டு ஆழ்வார்கோப்புல பேசும்போது இதே சத்தத்தோட தான் பேசுறேன். சில வேளைகளில மைக் மாத்தி தொண்டையில இன்ஃபெக்ஷன் வந்து புண்ணு வந்தாலும் சரி இதே சத்தம் போட்டு தான் அங்கேயும் பேசுறேன். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான். ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கர்த்தர் உங்க முன்னாடி நின்றார்னா எப்படி பாடுவீங்க, எப்படி துதிப்பீங்க, இயேசு இப்பொழுது வருவார் என்று சொன்னால் எப்படி ஆயத்தமாவீர்கள். இதுபோல புத்தியுள்ள கண்ணிகளாய் எப்பொழுதும் கிறிஸ்துவினுடைய வழியை எதிர்நோக்கி காத்திருக்கலானால் இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய அதிசயங்கள் எல்லாம் தானாக நடக்கும். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 100 இருந்த விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். இவனுக்குள்ளே இவ்வளவு அற்புதமான விசுவாசம். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து கர்த்தர் அவ்வளவு அற்புதமாய், உங்களை பார்த்து கர்த்தர் உங்களுடைய கிரியைகளை பார்த்து உங்களுடைய செயல்களை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்படத்தக்கமாய் கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருங்க, கர்த்தர் துதிச்சுக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, வேதத்தை வாசிக்கிட்டே இருங்க, சபை கூடுதலை விட்டுறாதீங்க. கர்த்தர் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய செய்வார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு சண்டை விடாம கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க. பலத்தின் மேல் பலனையை கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். நான் 10-20 நாள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணல. பேட்டரி உட்கார்ந்துட்டு கம்பெனில போனா பேட்டரி மாத்தணும். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பேட்டரி போலதான் உங்களுடைய வாழ்க்கை. ஒரு வாரம் ஜெபிக்கலன்னா, 4 நாள் ஜெபிக்கலன்னா, 5ஆவது நாள் ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கணுங்கிற உணர்வே இருக்காது. கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கலாம். இடைவிடாமல் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை விடாம கர்த்தரை தொழுது கொள்வீர்களானால் நீங்கள் பலத்தின் மேல் பலனை கர்த்தர் கிருபை செய்வார். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. ஆமென். சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 63:2. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து, பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையாயிருந்து, உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே, தேவனுடைய சபையிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டவர்களாய் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் இருப்பேன். தேவன் சபையிலே தேவன் அசைவாடுகிறார். தேவன் எழுந்தருளுகிறார். துதிகளின் மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். நாம் ஒருமித்து கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய சபையிலே கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. சங்கீதம் 96:6 வாசிக்கலாம். சங்கீதம் 96:6. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்துல தேவனுடைய சபையிலே நம்முடைய கால்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். தம்முடைய வல்லமை கர்த்தர் விளங்கப்படுவார். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு காலையில கூட ஒரு அதிசயம் நடந்துச்சு. ஹல்லேலூயா. பைக்ல வீட்ல ஸ்டார்ட் பண்ணேன். பைக்ல பெட்ரோல் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு நல்லாவே தெரியும் பெட்ரோல் இருக்காது. சோக்க போட்டா கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. சரி, திரும்ப சோக்க க்ளோஸ் பண்ணோம்னா வண்டி ஆஃப் ஆகுது. ஆண்டவரே, நீங்க அதிசயத்தை பத்தி பேச போறீங்க. எப்படியாவது இன்னைக்கு இடையில முட்டை விட்டுறக்கூடாது. பிசாசு சொல்றான், அந்த பாலத்தை தாண்ட வண்டி நீங்க இங்கிருந்து நடந்தாம நேரம் வேற இல்லை. ஹல்லேலூயா. சமயம் வேற ஆயிடுச்சு. சரி, தம்பிமார் வந்து ஓட்டிட்டு போகக்கூடாது, நடந்து போகணும், அல்லது பைக் எடுத்து ஏதாவது ஒன்று சொல்லணும். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் சோக்கை எடுக்கணும் அப்பெல்லாம் வண்டி ஆஃப் ஆகும். திரும்ப சோக்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணி நேரம் வந்து அந்த ரோட்ல இருந்து உள்ள திரும்பவும் ஆஃப் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னொரு சின்ன அதிசயம் பண்ணி 6 வரைக்கும் பக்கத்து வரைக்கும் பைக் போயிடும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு விஷயம்
செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே உருண்டு வந்து உள்ள வந்து நினைச்சு கையில் வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லையே சொல்லுங்க. நாம சில வேளையில புத்தீனமா பெட்ரோல் போடாம இருந்தா கூட கர்த்தர் அதிசயங்களை காணப்பட கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க. ஆமென். யாரும் அதே மாதிரி தான் சார்ஜ் போட்டுதுமா கிச்சு ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அவன் போன மாசமே பேட்டரியை மாற்றணும் அப்படின்ட்டான் கம்பெனியில். இப்போ வண்டி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டேன். நேரே நான் ஓட்டுற வரைக்கும் பேட்டரி கரெக்டாக இருந்துச்சு. வண்டி ஆஃப் பண்ணி சாவியே கம்பெனிக்கார்ட்ட கொடுத்தா அவன் அப்படின்னு 2 சத்தம், அதுக்கப்புறம் சத்தமே வருது. கரங்களை சொல்லுங்க. அவன் அங்கே பணியாளர்கள் நிறைய பேர் இருந்ததுனால அவங்க எல்லாரும் நினைச்சாங்க. தள்ளி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி உள்ள கொண்டு அவருக்கு உள்ள இருக்கிற சர்வீஸ் கேட்டான். இவ்வளோ பெரிய காரை சின்ன கார் தான் ஒத்தையில கூட கொஞ்சம் ஓட விட்டு ஏறி ஸ்டார்ட் பண்ணலாம் சார், இந்த வண்டி என்ன செய்ய முடியாது, நல்ல முடியாது, பேட்டரியை மாத்திருங்க. கைகளை வைத்து ஒரு இல்லையே சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நித்தம் அவருடைய சமூகத்தை தேடுங்கள். கர்த்தரை கண்டடைந்த சமயத்தில் அவரை தேடுங்கள். பரிசுத்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் உடைய கால்கள் நிற்கட்டும். சங்கீதம் 1 வசனத்தில் சொல்லப்பட்ட துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தைப் போல இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. கையெடுத்து சொல்லுங்க, நான் செய்கிறது எல்லாம். சத்தமா சொல்லுங்க, நான் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். ஏனென்றால் நான் துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்க மாட்டேன், பாவிகளுடைய வழியில நிற்க மாட்டேன், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார மாட்டேன், வேதத்துல பிரியமாயிருப்பேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தை கர்த்தர் உங்களுடைய கைகளில் தந்திருக்கிறார். இந்த வருஷத்துல ஒரு முறையாவது வாசித்திருக்கிறீங்களா? போன வாரம் கூட சொன்னேன், நம்முடைய வாழ்நாள்ல ஒரு 100 பிரியாணியாவது நம்ம இணைஞ்சிருப்போம். அல்ல சொல்லுங்களேன். சில இடத்துல பிரியாணி மாதிரி இருக்காது, எப்படியோ. ஆனா எத்தனை முறை வேதனை வாசித்திருக்கிறோம்? சேலஞ்சா சொல்றேன், ஒரு 50 தடவை வேதத்தை வாசித்துப்பாரு. குறைஞ்சது உங்க கையில ஒரு 50 கோடிக்காவது சொத்து இருக்கும். கைகளை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்க. ஒரு 10 தடவை வாசிங்களேன். சேலஞ்சா சொல்றேன், 1 கோடிக்கு மதிப்புள்ள சொத்தாவது உங்களுக்கு இருக்கும். சத்தமா ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆமென். ஒரு நபர் சொன்னாங்க, ஏறத்தாழ 40 முறை வேதத்தை வாசித்திருக்கிறேன், எனக்கு 500 ஏக்கர்ல இடம் இருக்கு அப்படின்னா. கைகளை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லையா சொல்லுங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்வு வேதத்தில் இருக்கிறது. உங்களுடைய வாழ்வு கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. உங்களுடைய வாழ்வு நீங்க துன்மார்க்கனுடைய ஆலோசனை நீங்க நடப்பீங்கன்னா, துன்மார்க்கம்னா யாரு? ஒரு வாரம் ஆராதனைக்கு போனா குடியா முழுகி போயிடும் போது பிசாசு சொல்லுவான், சில நபர்களை தோண்டி விட்டு சொல்லுவான், வேதத்துக்கும் தேவனை ஆராதிக்கிறதுக்கும் தேவனுக்கு கொடுக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு மனுஷன் தடை செய்வான் என்று சொன்னால் அவன் தான் துன்மார்க்கன். பாவிகளுடைய வழி, உங்களுடைய கால்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க வேண்டும். தேவனுடைய சபையில் உங்களுடைய கால்கள் நிற்க வேண்டும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். 10 மணிக்கு ஆராதனை அங்க ஆத்துப்படை வாய்க்கால் படை என்ன செய்யக்கூடாது. உங்க கால் ஹலோ தேவனுடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய கால் உள்ளதான் நிற்கணும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருகி படர்ந்து ஆறுகளைப் போல திராட்சை கொடியைப் போல படர்ந்து பெருக வேண்டுமானால், நீங்கள் திரளாய் விருத்தி அடைய வேண்டுமானால், நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க வேண்டுமானால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு முதலிடம் கொடுங்க. அப்படி முதலிடம் கொடுத்தா கர்த்தர் உங்களையும் முதலிடத்தில் வைப்பார். சத்தத்தை வைத்து வரலையே சொல்லுங்க. ஆமென். உங்களை என்னை வாழ வைக்கிற தெய்வம். நீங்களும் நானும்
வாழும்படியாய். கடந்த வாரத்தில் சொன்ன லகுமான நோகம், வாரத்துல ஒரு நாள் 2 மணி நேரம் இந்த சமூகத்துல ஆராதி. இன்னைக்கு நேரம் கிடைச்சுன்னா இன்னைக்கு போய் சாப்பிட்டுட்டு நல்லா வரட்டு தூங்காதீங்க. இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை தான் நல்லா தூங்குற நாள், கறி வச்சு சாப்பிட்ற நாள். அப்படி இல்லை, எதனால பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு வேதத்தை மற்ற நாள் 5 அதிகாரம் வாசிப்பேன்னா இன்னைக்கு ஒரு 10 அதிகாரமாவது வாசிப்பேன். ஐயோ, இது ஒரு அல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கும் அவ்வளவு நேரம் வேதத்தை வாசிப்பேன். எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும் அவ்வளவு நேரம் ஜெபிப்பேன். என் கால்கள் சரியாய் கர்த்தருடைய சமூகத்துல நிற்கும். பாவிகளுடைய வழி தேவனுடைய சமூகத்துல வராம நீங்க எங்க நின்னாலும் அது பாவிகளுடைய வழி, அது துன்மார்க்கனுடைய ஆலோசனை. கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, ஜெபிக்கிறதுக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, சபைக்கு வருகிறதுக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க. 10:30 மணிக்கு ஒரு 10 மணிக்கு தேவனுடைய சமூகத்துல அரை மணி நேரம் காத்திருந்து ஜெபிச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தூத்துக்குடியில ஒரு சகோதரத்துல சொன்னேன், ஒரு 6 மாசம் தொடர்ந்து கர்த்தரை நீங்க ஆராதிச்சு பாருங்க. ஆராதிக்கும் கர்த்தர் மிகப்பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்யலாம். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவனுக்கு முதல்ல கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கடைசியில் வைக்க மாட்டார், முதல் இடத்துல தான் கர்த்தர் வைப்பார். தேவனுடைய சமூகத்துல ஆவியோடும் கருத்தோடும் பாடுகிற பிள்ளைகள் மத்தியில கர்த்தர் அதிசயத்தை செய்ய இறங்கி வந்திருக்காரு. என் பிள்ளை வாயை திறக்க ஆரம்பிச்சது. என் பிள்ளை வாயை திறந்து என்ன செய்யுது? கேட்குது. அல்லேலூயா. என் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாயுள்ள பிள்ளை தான் என்ன செய்யும்? அழுத பிள்ளை தான் என்ன செய்யும்? ஹலோ, பிள்ளை அழகுனா கண்ணை திறந்துட்டு கிக்கின்னு கட்டு தொட்டிலுக்குள்ளே சிரிச்சுட்டே கிடக்குன்னா தாய் என்ன செய்வா? சரி, இந்த துணியை துவச்சி போட்டலாம், இந்த சாப்பாடை இறக்கிடலாம், அழுகிற வரைக்கும் அதை ஏன் அப்படின்னோட என்ன செஞ்சிடணும்? எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி பிள்ளையை தூக்க போயிடலாம். கைகளை வைத்து வரலையே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். தேவனுடைய சமூகத்திலே வரும்பொழுது முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார், நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அல்லேலூயா. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். 1 பேதுரு 2:3. ஐயோ, வைத்து சொல்லுங்க. 1 பேதுரு 2:3. அல்லேலூயா. வாஞ்சியா இருக்கிறீங்களா? திருவசனமாகிய ஞானப்பால் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? கலங்கமில்லாத ஞானப்பால். ஆமென். பால் பிறந்த குழந்தைக்கு கொடுக்கலாம். அப்புறம் கல்யாணமாகி பொண்ணு மாப்பிள்ளை போனாலும் முதல்ல என்ன செய்வாங்க? பாலும் பழமும் கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஒரு 90 வயசு தாத்தாவுக்கு கிறுன்னு இழுத்துட்டு அப்ப என்ன சொல்லுவாங்க? ஐயா, நீ அவ்வளோ தூரத்துல ஒன்னா தான் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் மூச்சு பேச்சுலாம் 1 மாசம் கிடப்பாரு. அல்லேலூயா. மோகம் ஒரு டம்ளர் தொண்டைக்குள்ள ஆளை கொடுத்துருவாங்க. கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஐயா, ஒன்னியே தான் உங்க அப்பா நினைக்கிட்டே இருக்காரு, தேடிக்கிட்டே இருக்காரு. நான் பாலில் கூட கலங்க இருக்கு இப்போ இருக்கிற பாலில். ஆமென். சோயா பீன்ஸ் மாவை கலக்குறான், என்ன மாவை கலக்குறான்னு தெரியல. சமீபத்தில் ஒரு நல்ல டீல நுரை நல்லா வரணும்ங்கிறதுக்காண்டி சோப்பு தூள் கூட கலக்குறான். ஐயோ, வைத்து வரல சொல்லுங்க. அவ்வளோ கொடுமையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதெல்லாம் சாப்பிட்டு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கோம்னா அதுவே ஒரு பெரிய அதிசயம். கையில வைத்து வரல சொல்லுங்க. அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான யாவையும் குடித்தாலும் அது உங்களை சொல்லுங்க. பாதி அப்படிதான் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாமே விஷப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா அதை ஆசீர்வதித்து பலனடைய செய்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த திருவசனமாகி ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பைபிளை தூக்குறது இல்லை, தினந்தோறும் வேதத்தை வாசிங்க. அல்லேலூயா. தம்பி டேவிட் நானும் தென்னை மரத்துக்கு உரம் வச்ச ஒரு உரம், ஸ்பெஷல் உரம். தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி இந்த தென்னை மரம் வச்சு எவ்வளோ நாள் ஆகுது? ஆனால் டேவிட் நாங்களாம் வச்சோம். தோண்டி பசங்களாம் சேர்ந்து தோண்டி வச்சோம்.
ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்குமா சொன்னா 4 வருஷத்துக்கு மேல இருக்கும் பாஸ்டர் அப்படின்னா அதுக்கு அவன் மல்லிகாசில் ஒரு தென்னங்கன்று கொடுத்தாங்க, அன்புமணியை ஒரு 4-5 தென்னங்கன்று கொடுத்தாங்க. நடாமலே போய் சேர்ந்துச்சு. இல்லையா சத்தமாக ஒரு அல்லே சொல்லுங்க, வசத்தையும் சொல்லுவேன், எப்பா இதை கொஞ்சம் நட்டு வைக்கணும். சரி பாஸ்டர், சரி பாஸ்டர். ஆமாம், அது வாரத்துக்கு ஒருக்கா தண்ணி போகுதோ போகலையோ தெரியாது. ஆமாம், அது 4 வருஷமா இப்படி தான் இருக்கு, இப்படி தான் இருக்கு. கம்மியான ஐயா சொன்னாங்க, நாங்கள் வச்ச தென்னங்கன்று நாங்கள் காய்ச்சிட்டு அப்படின்னாங்க. இல்லையா சத்தமாக ஒரு அல்லே சொல்லுங்க. வாரத்துக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றுனா தேங்காய் வருமா? தேங்காயும் வராது, மாங்காயும் வராது, பட்டாணி சுண்டல் வராது. அல்லேலூயா. தினந்தோறும் வேதத்தில் பிரியமாயிருங்கள், தினந்தோறும் கர்த்தரை தேடுங்கள், தினந்தோறும் அதிகாலை 1 மணி நேரம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிங்கள். ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். தேவன் தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு மரம் அது கனி கொடுக்கலன்னா எத்தனை வருஷம் ஆச்சு, இது நிலத்தை கெடுத்து கொடுத்து வெட்டி போடு அப்படிங்கிறோம். அதே மாதிரி கர்த்தருடைய சமூகத்துல இந்த திருவசனமாகி ஞானப்பால் மேல் வாஞ்சிடுங்க. துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காதீங்க. ஜெபிக்கிறதுக்கு, வேதத்தை வாசிக்கிறதுக்கு, சபைக்கு போறதுக்கு எவன் என்ன சொன்னாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தடை செய்யறது உனக்கு அதிகாரம் இல்லை. இந்த காரியங்கள் உனக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யார் பார்த்து சொன்னாங்க? நேபுகாத் நேச்சார் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய சக்கரவர்த்தி, மிகப்பெரிய ராஜாவை பார்த்து சொல்கிறார், இந்த காரியத்தை விட்டு உத்தரவு சொல்ல வேண்டிய உனக்கு அவசியம் இல்லை. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதிக்கிறதா, கர்த்தரை தொழுது கொள்கிறதா. ஒரு தம்பி சொன்னா, கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்துல அரசாங்க தேர்வு வந்தாங்க நான் எழுத மாட்டேன் பாஸ்டர். ஐயோ, இது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமா கர்த்தர் உயர்த்துவார். அவர்களுக்கு பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்துல உங்க கால் கண்ட இடத்துல நிக்க கூடாது, பாவி விட்ட வழியில நிக்க கூடாது, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார கூடாது. ஏன்னா தேவனுடைய சபையிலே தேவனுடைய கனம் இருக்கிறது. உங்களை கனப்படுத்துகிற வேலை, உங்களை ஆசீர்வதிக்கிற வேலை, உங்களை உயர்த்துகிற வேலை, உங்களை வாழ்க்கையை புரட்டி போட்டு உயர்த்துகிற கனமான வார்த்தைகள் வருகிற வேலை. ஒரு வார்த்தை வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை டோட்டலா மாறி. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நெப்போலியன் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய அரசன் இந்த உலகத்தில் ஏராளமான பகுதிகளை பிடித்து வெற்றி அடைந்தாராம். அவன்கிட்ட இருந்த சிப்பாய் ஒருத்தன் தன்னுடைய துப்பாக்கியை இரவு வேளையில காவல் செய்கிற அவன் துப்பாக்கியை ஓரமா வச்சுட்டு அந்த துப்பாக்கி கீழே ஒரு லெட்டர் எழுதியிருந்தான். என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கிறது, இவ்வளவு குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கிறது, பிள்ளைகளால் இந்த பிரச்சனை இருக்கிறது, மனைவி நிமித்தம் இந்த பிரச்சனை இருக்கிறது, யார் இந்த பிரச்சனையை தீர்ப்பாங்க? நான் தற்கொலை செய்ய போகிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ள போகிறேன், யார் என்னை விடுதலை ஆக்குவார்? இரவு வேளையிலே நெப்போலியன் மிகப்பெரிய அரசன் உலா வந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் அரசனுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். ஒரே ஒரு சிப்பாய் துப்பாக்கியை சாத்தி வச்சுட்டு அப்படியே செவுல சாஞ்சி தூங்கி எழுதுகிறார். பக்கத்துல வந்து ஒரு துப்பாக்கி கீழே இருக்கிற கடிதத்தை பார்க்கிறார். யார் என்னை விடுதலையாகக்கூடும்? யார் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்? அதில் கீழே எல்லா பிரச்சனைக்கும் பதில் நான் கொடுக்குறேன் என்று சொல்லி நெப்போலியனுக்கு சைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இடையில முடிச்சு பார்த்து நான் அலறிட்டான். அரசர் வந்திருக்கிறார், நம்ம தூங்கி இருக்கிறோம், கையெழுத்து கொடுக்கிறார், சட்ட விதிப்படி அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படும், நாளை என்னை வந்து சந்தி என்று சொல்லி அரசர் கையெழுத்து கொண்டு வந்தார். அந்த ஒரு கையெழுத்தின் மூலமாக அரசாங்கத்தை எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து போட்டார். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் மத்தியிலே என் மத்தியிலே ராஜாதி ராஜா அகில உலகத்தை மாளுகை செய்கிற தேவன், பூமி வானத்தின் நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன், அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சொல் கேட்கும் பெருங்காற்று, சமுத்திரத்தின் அலைகளை இன்பட்டும் நீ இதற்கு மிஞ்சி வராது என்று சொல்லுகிற சர்வவல்லமை தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த
சிங்காசனம் பூமி எனக்கு பார்க்கப்படி என்று சொல்லுகிற தேவன். அவர் மகிமையின் ராஜா, அவர் ராஜாதி ராஜா. கையை சொல்லுங்க, ராஜாதி ராஜாவே செத்து 100 ஆண்டு நூற்றாண்டுகளாக கொண்டாடுகிற கல்வையில கூட எலும்பு கூட இருக்காது அந்த அரசியல் தலைவர்களை வாழ்க வாழ்க என்று கத்துகிறார்கள். ஆனால் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா, ஆமென். நெப்போலியன் என்று சொல்லுகிற மிகப்பெரிய அரசன் தன்னுடைய சிப்பாய்க்கு எல்லாவற்றையும் செய்வான் என்று சொன்னால் மகாபலி ராஜா, மகிமின் ராஜா, ராஜாதி ராஜா, ராஜாக்கள் எல்லாம் கிரீடங்களை கடத்தி அப்படி சமூகத்தில் இறக்கி வைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ராஜா உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் பதில் கொடுக்கிறவராய், அதிசயங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வயதான 80 வயது ஊழியக்காரர் சொன்னார், நான் உங்களை கையை தட்டி கர்த்தரை துதிங்கன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கு தான். நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது நீங்களே உற்சாகமாகி கையை தட்டிங்கன்னா அந்த ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு தான். கையை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் யாருக்கு? ஐயோக்கு தெரிஞ்ச தட்டாமல் இருப்பவன் சில பேர் நினைக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே கரங்களை தட்டி துதிக்க வேண்டும் என்பது கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சங்கீதம் 150 சங்கீதத்துல கடைசி வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வாராய் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 150. சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க, சுவாசம் இருக்குதா? சுவாசம் இருக்குதா? அல்லேலூயா. உசுறு இருக்குதா? வேதத்திலே சொல்லப்படுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதியார்கள். அல்லேலூயா, ஆமென். மௌனத்தில் இறங்குறவங்கன்னா என்ன அர்த்தம்? மகாபலிய கொடிய துக்கத்தில், ஒரு மரணத்தில், ஒரு இழப்பில் இருக்கிற ஒரு குடும்பம் சத்தமா கர்த்தரை துதிக்க முடியாது. செத்து போன மனுஷன் கர்த்தரை என்ன செய்ய முடியாது? துதிக்க முடியாது. ஆத்மாவில் உயிர் இல்லாத மனுஷன் கர்த்தரை துதிக்க முடியாது. கைகளை ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு உயிர் இருக்குதா இல்லை என்பதை கர்த்தர் அறிவார். இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 150 சங்கீதத்திலே சொல்லப்பட்டது, ஓசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை துதிக்கிறீங்களா? கையை தட்டி கர்த்தரை துதிக்கிறீங்களா? ஆமென், ஆமென், ஆமென். நீங்க கையை தட்டும் போது உங்களுடைய ரத்தத்தில் வல்லமை வரும். உங்களுடைய நரம்புகள் பலனடையும், உள்ளுறுப்புகள் பலனடையும், கல்லீரல் கணையம் பலனடையும், ஜீரண உறுப்புகள் பலனடையும். போன வாரத்துல இதே மாதிரி ஒரு வார்த்தையை ஆழ்வார்த்தத்துல செய்தி கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு மிருகம் சத்தமிட்டது. அல்லேலூயா, ஆமென். என்னை பார், யோகம் வருகிற மிருகம் என்ன செஞ்சு கத்தம் போடுச்சு. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நீங்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல் கூப்பிடும். கழுதை கூப்பிடுது. அல்லேலூயா. சத்தமா நல்ல சொல்லுங்க. கிறிஸ்துவை சுமக்கிற கழுதையாய் கர்த்தர் 27 ஆண்டுகள் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த கழுதைக்கு வந்த வாழ்வை பார்த்தீங்களா? அல்லேலூயா. நீங்களும் கர்த்தரை சுமந்தால் உங்களுக்கும் வாழ்வு வரும். கிறிஸ்துவை வெளிப்படுத்தினால் ஆமென், இந்த கழுதைக்கு வந்த வாழ்வு உங்களுக்கும் வரும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். இந்த உலகத்துல இருக்கிற எதுக்கெல்லாம் உயிர் இருக்கோ அதெல்லாம் கர்த்தரை துதிக்கணும். ஆமென், ஆமென். பாவம் செய்கிற ஆத்துமா சா. அல்லேலூயா, ஆமென். ஒரு பாவம் செய்யாத நீதிமான் உலகத்துல இயேசுவை தவிர நாம் எல்லாரும் குறைவுள்ளவர்கள். ராஜாதி ராஜாவுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நாம் எல்லாரும் மன்னந்து நினைவு கூறுவோம். அல்லேலூயா, ஆமென். என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. 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 என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடிய
பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. வாயிலே அல்வா கிண்டுறவங்க தெரியுமா? ஒரு டீ கடைக்காரர் சொல்றாரு, 4 பேர் வாராங்க, மாப்பிள்ள நான் கொடுத்துறேன் அப்படின்னா ஒருத்தர் பாக்கெட்ல இருந்து பணம் இது செய்ய மாட்டேங்குது. ஏன்னா அவன் டீ கடைக்காரன் டெய்லி எத்தனை பேரை பார்க்கறான்? நிறைய பேரை பார்க்கறான். டெய்லி வந்தா ஒருத்தனே தான் கொடுக்குறான், மீதி எல்லாம் என்ன சொல்றான், மாப்பிள்ள நான் கொடுக்கேங்க, காசு எடுக்கவே மாட்டேங்கிறான். வாயிலே அல்வா கிடைக்கிறது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாய் வளர்த்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. சொல் வளர்த்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. உம்மாலே நான் ஒரு சிறைகளை பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுவும் சாதிக்க முடியாது. வாய் வளர்த்தால் சாதிக்க முடியாது, சொல் வளர்த்தால் சாதிக்க முடியாது, பண வளர்த்தால் சாதிக்க முடிஞ்சா. அமிதாப் பச்சனுக்கு கொரோனா வந்திருக்கவே. அல்லேலூயா. முன்னாள் ஜனாதிபதிக்கு கொரோனா வந்திருக்காரு, எத்தனையோ பிரதம மந்திரிகளுக்கு கொரோனா வந்திருக்காரு, எத்தனையோ மந்திரிமாருக்கு கொரோனா வந்திருக்கவே வந்திருக்காரு. அல்லேலூயா. பணபலத்தால் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியல, ஒன்று முடியல. அல்லேலூயா. ஆமென். இயேசு உங்களுக்குள்ளே இருப்பாரானா, அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்குமானா, உங்களுடைய வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறது. ஆமென். சின்ன சின்ன காரியத்திலே கர்த்தரை துதிச்சு பாருங்க. ஆமென். பெருமாளுடைய ஆலோசனை நடக்காதீங்க, பாவியுடைய வழியை நிற்காதீங்க. சபை கூடுதலில் சபையை கர்த்தர் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் சொன்னார், ஒரு தேவனுடைய மனுஷன் 10 மணி வரைக்கும் ஆராதனை, 10 மணி வரைக்கும் கர்த்தர் வாசல்ல நிற்கிறார். அல்லேலூயா. அவர் தரிசனத்தை கண்டு சொன்னார், 10 மணிக்கு மேல கர்த்தர் பலிபீடத்தில் வந்துடுறார். எங்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும் என்று சொல்லி உங்களை என்னை வரவேற்கக்கூடிய இயேசு இருக்கிறார். அவருடைய சொந்த ராஜாதி ராஜாவும் தேவ தூதர்கள் நமக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை சபையில் இருக்கிறது, தேவனுடைய கனம் சபையில் இருக்கிறது. தேவன் உங்களை கனப்படுத்துகிற வேளை, தேவன் உங்களை உயர்த்துகிற வேளை. தேவனுடைய வார்த்தையை வாஞ்சோடு கேட்பீங்கன்னா உங்களுடைய வார்த்தை அவருக்கு இன்பமாயிருக்கும். உங்களுடைய வார்த்தை முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அவர் நோக்கி நீங்க கூப்பிடுவீங்களானா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். சின்ன சின்ன காரியங்களை உற்சாகப்படுத்துங்க. சின்ன உதவி செய்தாலும் மற்றவர்களை தாங்குங்கள். அன்பு தாங்கும், சகிக்கும், நம்பும். கைகளை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சபையிலே கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. நீங்க கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் சாத்தான பொல்லாத மனிதர்களோ தீங்கு செய்யாதபடி கர்த்தர் தடுப்பார். வேதத்தில் ஒரு மனுஷனை வாசிக்க முடிக்கலாம். ஆதியாகமம் 31:4 29 வசனம். ஆதியாகமம் 31:29. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன், உங்கள் தகப்பனுடைய தேவன், நீ யாக்கோபுடைய நன்மை அன்றி நீ யாக்கோபுடைய நன்மை என்று தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று, தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். இப்பொழுது உன் தகப்பனுடைய வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு ஏறத்தாழ 20 ஆண்டுகள் தன்னுடைய மாமனார் வீட்டிலே ஏராளமாய் சபதரித்தார். அல்லேலூயா. 2 மனைவிமார், 2 மறுமனையாட்டிகள், ஏராளமான ஆடுகள், மாடுகள், எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் போகும்போது வெறும் கோலோட தான் போனான். அவன் சொல்றான், வெறும் கோளும் கையுமாய் யோர்தானை கடந்தேன், இப்பொழுது 2 பெரிய பரிவாரங்களோடு நான் திரும்பி வருகிறேன் என்று சொல்லுகிறான். ஆமென். போகும்போது ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றான். ஆண்டவரே, எனக்கு சாப்பாடு, எனக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் தந்து எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் நிம்மதியாக சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணினான். இது உங்கள் வீடாகும், எனக்கு வருகிற எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தசமமாக கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணி ஜெபித்தான். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அங்கே மாமனார் வீட்டில் ஏராளமாய் சபதரித்து வந்தார். மாமனார் 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறார். மாமனாருடைய முகம் வேறுபட்ட உடனே மனைவிமார கூப்பிடுறான், பிள்ளைகளாம் கூப்பிட்டு, இனிமேல் நம்ம தகப்பை விட்டு ஓடி போயிடலாம். லாபானும் அவனுடைய
அவருடைய பிள்ளைகள் எல்லாம் தூர இடத்துல மயிர் கத்தரிக்கும்படியாய் கடந்து போயிருக்கிறார்கள். ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்கும்படியாய் அவன் வர்றது 3-4 நாள் ஆகும். அதுக்குள்ள ஓடி கொண்டு சட்டி பானையெல்லாம் பறிக்கிட்டு ஓடுறாங்க. அல்லேலூயா. லாபான் வீட்டுல இருந்து அள்ளி பிறக்கும் போது ஒரு அம்மா அங்க இருக்கிறதையும் சேர்த்து அள்ளிட்டு வந்தா. என்னது? ஆமென். அங்க இருக்கிற விக்கிரகத்தையும் சிலையையும் தூக்கிட்டு வந்தா. ராகேல் களவாடிக்கு வந்த சிலைகள் களவாடப்பட்டு வந்த உடனே லாபான் கேட்கிறான், நீ தான் போன, என் சிலை எதுக்கு, என் சாமி எதுக்கு கொண்டு போனேன்? அல்லேலூயா. விட்டு வந்த சாமி எதுவும் இருக்குதா? அதையும் முறையுமா? ராகேல் தன்னுடைய புருஷன் கர்த்தரை பின்பற்றின அந்த தெய்வத்தை அவன் தொழுது கொள்ளாது அப்படின்னாலே சீக்கிரமே செத்து மடிந்து போனான். ராகேலை யாக்கோபு மிகவும் நேசித்தான். யாக்கோபு வந்து கல்லறை பக்கத்துல அவன் யாரை வெறுத்தானோ லேயாளுடைய கல்லறை தான் இன்றும் இருக்கிறது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆனா இங்கே மோவாப் தேசத்திற்கு நகோமி என்று சொல்லுகிற ஒரு சகோதரி போகிறாள். கர்த்தரை ஆராதிக்கிறதை விட்டுவிட்டு, அப்பத்தின் வீடாகிய எருசலேமை விட்டுவிட்டு, பெத்லெகேமை விட்டுவிட்டு மோவாப் என்கிற இடத்துக்கு போகிறாள். கணவன் செத்து போகிறான். 2 ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கிறது. 2 பிள்ளைகள் செத்து போகிறார்கள். 2 மருமக்கமாள் மாத்திரம் இருக்கிறார்கள். நகோமி சொல்லுகிறாள், 2 மருமக்கமார்களை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து, மருமக்கள்மார்களே, மகள்களே, நான் என்னுடைய சொந்த ஜனத்தோடு நான் போக போகிறேன். இஸ்ரேல் தேசத்துக்கு நான் போக போகிறேன். நிறைவுள்ளவளாய் நான் வந்தேன். தேவனுடைய சமூகத்தை விட்டு நிறைவுள்ளவளாய் வந்தேன். குறைவுள்ளவளாய் கணவனை இழந்து 2 பிள்ளைகளை இழந்து வெறுமையாய் நான் தேவனுடைய சமூகத்துக்கு நான் போகிறேன். தேவனுடைய சமூகத்தை விட்டபடினாலே, கர்த்தரை ஆராதிக்கிறதை விட்டபடினாலே எல்லாவற்றையும் இழந்து போனேன். மகள்களே, மருமக்கமாரே, டாட்டா பாய் முத்தம் கொடுத்து போகும்போது ஒருத்தி மூத்தவா ரைட் பாய் அடி போயிட்டார். ரூத் விடாமல் பற்றி கொண்டார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அறிய சொல்லுங்க. ஆமென். இப்போ இருக்கிற பொம்பளை என்ன சொல்லியிருப்பா? இப்போ இருக்கிற ரூத்தக்கான எப்படி சொல்லியிருப்பா? அட பார்வதி, உன் புருஷனையும் முழுங்கி, ஏன் புருஷனையும் முழுங்கி, அல்லேலூயா, தரித்திரம் பிடிச்சவளே போய் தொலை அப்படின்னு இருப்பா. இப்போ உள்ள ரூத்து எனக்கு நன்றாக தெரியும். இங்கே ரூத்துக்கு யாருமே இல்லை. ஐயோ, இது சொல்லுங்க. ஆனா அவ சொன்னா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள். அதற்கு ரூத் நான் உன்னை பின்பற்றாமல் உன்னை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீ போகிற அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமுக்கு தேவனுடைய ஜனங்களோட ஆராதிப்பதற்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரொம்ப முக்கியம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். கைகளை வைத்து வரலையே சொல்லுங்க. ஆமென். மாமனாரை இழந்து புருஷனை இழந்திருக்கிற அவள் சொல்லுகிறார், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். மோவாப் பலவிதமான தெய்வ வழிபாடுகளை கொண்டவர்கள். ஆனால் எல்லாவற்றையும் இழந்ததில் சொல்ற, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். மரணமே அன்றி வேறு எதுவும் உண்மையும் என்னையும் பிரிக்காது என்று சொல்லுகிறார். நகோமியை பார்த்து வாசித்து முடிக்கலாம். நீ மரணமடையும் இடத்தில் நான் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர் என்றாள். அல்லேலூயா. நகோமியை பின்பற்றின அந்த ரூத், உன்னுடைய தெய்வமாகிய அந்த யெகோவாவாகிய கர்த்தர் என்னுடைய தேவன், மரணமே இன்றி வேறு ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது என்று கர்த்தருடைய நாமத்திலே ஆணையிட்டாள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. செத்தான் பாவனையின்றி கர்த்தரை ஆராதிப்பதை காட்டி வேறு ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். ஜெபத்திற்கும் ஆராதனைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று சொன்னான். உங்களை வாழ வைக்கிறது சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வம்ச வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. போவாசுடைய வம்சத்திலே ரூத்துக்கும் போவாஸ்
தாவீதுடைய வம்சத்திலே இயேசு என்னும் ரட்சகர் இந்த பூமியில பிறந்தார். கைகள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு ஒரு பக்தி வைராக்கியம், இந்த விசுவாச ஐக்கிய திருச்சபைக்கு ஒரு பக்தி வைராக்கியம், எங்க பாஸ்டர் சொல்லி ஒரு வைராக்கியம் இருக்குமானால் உங்களை வாழ வைக்கிறது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாமியாரை உறுதியாய் பற்றிக் கொண்ட ரூத்துடைய வாழ்க்கையிலே அவள் கிறிஸ்துவினுடைய மூதாதையராய் மாறுபடியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். ரூத் போவாசுடைய வம்சத்திலே இயேசு என்னும் ரட்சகர் பூலோகத்திலே பிறந்தார். தாவீது அந்த சந்ததியிலே பிறந்தார். ஈசாய் அந்த சந்ததியிலே வந்தார். தாவீதுடைய சந்ததியிலே இயேசு என்கிற ரட்சகர் பூமிக்கு வந்தார். தேவனுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கும் என்று சொன்னார். தேவனுடைய வீடாகிய இந்த விசுவாச ஐக்கிய திருச்சபை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் இருக்குமானால் நீங்க எந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கிறீர்களோ அந்த திருச்சபை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கும் என்று சொன்னால் உங்களை வாழ வைக்க தெய்வம் நீங்களும் இயேசு வெளிப்படுத்த முடியும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை நான் கேட்டேன். அந்த ஊழியக்காரர் யாரிடத்திலையும் அவர் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர். யாராவது ஒருத்தர் கிடைச்சா அவர்கிட்ட இயேசுடைய அன்பை சொல்லணும் விரும்புகிறவர். அங்கே ஒரு சின்ன தாடி வச்சு ஒரு பையன் இருந்தா அவரை பார்த்து இவர் சிரித்தார். மக்கள் பார்த்து சிரிக்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்கள் பெண்களை சிரிக்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆளை பார்த்தா நீங்க என்ன செய்யணும்? சில பேர் வந்து என்ன செய்வாங்க, அப்படியே அவன் வீட்டு சொத்தை எழுதி வாங்குற மாதிரி என்ன செய்வாங்க, அப்படியே முறைப்பாங்க. அல்லேலூயா. முறைச்சா சுவிசேஷம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஒரு ஆளை பார்த்தா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சிரிக்கார். அவர் அந்த ஊழியக்காரர் அவரை தம்பி பார்த்து சிரிப்பார். அவர் கையில் எப்பவும் ஒரு 4-5 புதிய படம் வச்சிருப்பாரு ட்ரெயினில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது. அப்போ அந்த தம்பி பேரை கேட்டார். அவன் ஏதோ ஒரு முஸ்லீம் பேசுவான். அப்போ அவர் முடிப்பட்டார், தம்பி ஆபிரகாம் சந்ததி கையில் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம் இவருக்காக ஜெபித்திருக்கிறார். ஆபிரகாம் என்ன சொன்னா, இஸ்மவேல் உமக்கு முன்பதாக வைத்திருப்பானாக, இவர் என்னுடைய வித்தாய் இருக்கிறார். தம்பி சிரிச்ச உடனே அவர் கேட்டான், நீங்க எங்க இருக்கீங்க, என்ன செய்றீங்க, உங்க அப்பா அம்மா எங்க, என்ன செய்யறாங்க, எங்க இருக்கிறாங்க சொன்னாங்க. எங்க அப்பா அம்மா இருந்தாங்க, இருக்கிற காலத்துல என்ன நேசிக்கிறாங்க, செத்து போயிட்டாங்க. அப்பா அம்மா இருக்கும்போது நான் இல்லாத அனாதை போல நான் காணப்பட்டேன். ஆனால் ஒரு வயதான தாயார், ஒரு கிறிஸ்தவ தாயார் அன்போடு நேசித்து என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஆகாரம் தந்து என்னை வாழ வைத்து இவ்வளவு வளர்த்து என்னை ஆளாக்கி இருக்கிறார். அவர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து எனக்கு பிடிக்காது. அவங்க வீட்டுக்கு எப்பெல்லாம் போறேன் அப்பெல்லாம் சாப்பாடு தருவாங்க. எப்பெல்லாம் நான் உதவி போறேன் அப்பெல்லாம் எனக்கு உதவி செய்வாங்க. ஒரு நாள் நான் அந்த குறிப்பிட்ட பட்டணத்தை விட்டு வெளியூர் வேலைக்கான வாலிபு நான் போகும்போது என் கையில் ஒரு புதிய கார்டு கொடுத்தாங்க. புதிய கார்டை கொடுத்து அவங்க சொன்னாங்க, நீ என்னை நேசிப்பது உண்மையான வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த புதிய கார்டை வாசின்னு சொன்னாங்க. எனக்கு கிறிஸ்துவையும் பிடிக்காது, கிறிஸ்தவர்களையும் பிடிக்காது. ஆனால் அந்த தாயார் என் மேலே தகப்பனை காட்டிலும் தாயை காட்டிலும் பாசம். நான் அதை வேண்டாம்னு சொல்றது, நான் வாங்கிட்டேன். வாங்கி மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? மத்தேயு சுவிசேஷம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். யூதா பாரேசையும் சாராவையும் காமாரிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். எஸ்ரோம் ஆராமை பெற்றான். ஆராம் அம்மினதாபை பெற்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி உங்களுக்கு டவுட் வந்துடக்கூடாது. அவ்வளவு பேர் ஆம்பளையா பெற்றிருக்காங்கன்னு நினைச்சக்கூடாது. அவங்களுடைய மனைவி பார்த்தா நினைச்சிருப்பாங்க. இப்படி எல்லாம் வம்ச வரலாறு வாசிப்பாங்க. எவனை பார்த்தா நமக்கு அந்த 2 பக்கத்தை தள்ளு, அதுக்கு அடுத்தாப்புல வாசிப்பாங்க. ஆனா இந்த முஸ்லிம் சகோதரர் இந்த வம்ச வரலாறு பட்டியலை வாசிக்கும் பொழுது இயேசுவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொன்னாரா, எனக்கு எங்க அப்பாவுக்கு பெயர் தெரியும், எங்க தாத்தா பெயர் தெரியும், தாத்தாவுக்கு அப்பா பேர் தெரியாது, அப்பாவுக்கு அப்பா பேர் தெரியாது. ஆனா இப்ப இது எங்க இருந்து வருது? அப்படியே சர 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 ஆதி முதல்
அந்த வரை பல வம்ச வரலாறு பட்டியல் 14 தலைமுறை பல 1000 ஆண்டுகள் தலைமுறை இருக்கிறது. வாசிக்கும் பொழுது இத்தனை தலைமுறை இருக்கும் என்று சொன்னால் இயேசு மெய்யானவர். என் தாய் தகப்பனை என்னை கைவிட்டால் என்னை நேசித்த ஒரு கிறிஸ்தவ சகோதரி சொன்ன அந்த தெய்வம் தான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டார். கை வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஒரு திருச்சபையில் அங்கத்தினர்களாக இருக்கிறார். கைகளை வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. சாட்சி மயக்க கொடுத்தா எல்லாரும் சாட்சி சொல்லலாம். நீங்க சொல்ற சாட்சியில ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்களோ இல்லையோ, நீங்கள் சாட்சியாய் வாழ ஆரம்பித்தால் அநேக பிரஜாதி மக்கள் ரட்சிக்கப்படுவார். கைகளை வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். உங்களை என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுடைய அன்பை பார்க்க வேண்டும். அநேக வேளையிலே உங்கள் மூலமாய் என் மூலமாய் தேவனுடைய நாம் பிரஜாதிகளுக்குள்ளே தூசிக்கப்படுகிறது. கைகளை வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. நமக்கு ஒரு நல்ல தகப்பனை கத்த தந்திருக்கிறார். ஆமென். அவர் ஒருபோதும் உங்களை என்னை வெட்கப்படுத்த விடல. கைகளை வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. ஆமென். உங்களை என்னை காட்டி கொடுக்கல. ஹalleluya. சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. ஆமென். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. உங்களுடைய பாவத்தை என்னுடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்து மறந்து விட்டார். ஹalleluya. ஆமென். நீங்களும் நானும் செய்த பாவங்கள் தண்டனைகள் ஒவ்வொன்றுக்கும் சட்டப்படி நாம் தண்டிக்கப்பட்டால் நம்ம 190% எங்கதான் இருக்கணும்? ஹலோ, கேக்குதான் சொல்றது? எங்க இருப்போம்? நம்ம எல்லாம் எங்க இருப்போனே தெரியாது. கையொழுதுவதிலே சொல்லுங்க. ஆமென். உங்களுடைய அக்கிரமங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து ஆசீர்வதிக்கிற தேவன். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். கைகளை வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. இயேசுங்கிற ரட்சகரை ஏற்றுக்கொண்டபடினாலே சகல பாவங்களை கர்த்தர் கழுவி சுத்திகரிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். உங்க சொல் பலத்தால், சுய பலத்தால், பண பலத்தால், உங்களுடைய ஜெபமோ உபவாசமோ கிறிஸ்துவுக்கு நேரா நம்மளை வழிநடத்துவது ஒரு சொற்ப பகுதி தான். ஆனால் கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டீங்கன்னா அவர் உங்களை வாழ வைக்கிறது. கர்த்தர் சொல்றாங்க, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஹalleluya. நீங்க சுயமா எவ்வளவுதான் நீங்க இது பண்ணாலும் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்களானால், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்களானால், அவருடைய வார்த்தைகளை நீங்கள் நம்பி இருப்பீர்களானால், சங்கீதம் 119:18 சொல்லப்படுகிறது, நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தைகளை என் இருதயத்தில் வைத்து வைப்பீர்களானால், சங்கீதம் 119:113 ஓ உம்முடைய வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வார்த்தையின் மேலே. ஆமென். தேவனுடைய வார்த்தையில பிரியப்பட்டிருக்கலாம். வாலிப தம்பிமா, வாலிப தங்கச்சிமார், உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு? ஆமென். ஹalleluya. கலக்கறலா பட்டாம்பூச்சி பறக்குதா? சத்தமா பேசுங்க. சமீபத்தில் ஒரு பேட்டியை நான் பார்க்கும்போது கடற்கடலா பட்டாம்பூச்சி அதுதான் பறக்கும். ஹalleluya. சத்தமா அல்லே சொல்லுங்க. ஆமென். ஆமென். ஒரு வழக்கு மொழிக்காரர் வாராய் சொன்னார், திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் எலி கூண்டுல மாட்டின ஒரு எலி கூண்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு எலி. ஹalleluya. எலி கூண்டுக்கு வெளியில இருக்கிற எலி உள்ள இருக்கிற எலியை பார்த்து சொல்லுவான், மண்டைக்கு மேல ஒரு கருவாட்டு மண்டை இருக்கு, இது சுத்தி சுத்தி வருது, இது திங்கவே மாட்டேங்குது. உள்ள இருக்கிற எலி எவ்வளவு ராஜா மாதிரி சுத்தினேன், இப்ப பூஜாவா மாத்தி உள்ள போட்டு அடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அது கருவாட்டு மண்டை பார்த்து சுத்திக்கிட்டு இருக்கான். ஹalleluya. இக்கரைக்கு அக்கறை அச்சே. ஹalleluya. ஆமென். திருமணம் என்பது இந்த விளக்கம் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் மனைவி திராட்சை செடியை போல இருப்பாள். ஹalleluya. திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மரக்கன்றுகளை போல இருப்பார்கள்.
அல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். இந்த உலகத்துல எந்த ஒரு வார்த்தைகளும் மனுஷனை மட்டும் வாழ்த்துறதா இருக்கு. இந்த மனைவி பிள்ளைகள் கடைசியில் நீங்க வாசிக்கும்போது சங்கீதம் 124 சங்கீதத்தில் பின்போதிலே உன் பிள்ளைகளே இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பார். அல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். இந்த உலகத்தார் சொல்லுகிற இந்த கர்வாட்டு மண்டை எளிக்கொண்டு வெளியே அதை மண்டைக்குள்ள வைக்க கூடாது. வேதத்தின்படி கர்த்தருக்கு பயந்து நான் நடக்கும் பொழுது, பெண்கள் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். போதும். தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பிள்ளைகள் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய பிள்ளைகள் நடக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து பெண்கள் நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்க பிள்ளைகள் உங்களை சுற்றி இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். எருசலேமின் வாழ்வு உங்களுக்கு உண்டாகும். எருசலேமுக்கு உண்டாகும் சமாதானத்தினை காண்பார். சமாதானம் சுகமும் பாக்கியமானாய் இவர்கள் பார்க்கிறோம். இவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லத்தக்க விதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் அதிசயம் நடக்கும். ஆமென். எல்லாரும் எழுந்திருக்கலாம், கண்களை மூடி வலது கரத்தை இதயத்தில் வைத்திருக்கலாம். அத்துடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறேன். அவர் வார்த்தையில் உண்மையிலே அவருடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகள், விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஏராளமான அற்புதங்களை அதிசயங்களை செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை சொல்லுடைய சத்தத்தை கேட்க எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவர் பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்களை காண நான் விரும்புகிறேன். உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பேன். ஊழியர்களுடைய வார்த்தைக்கு நான் போதனுடைய சொல்ல நான் கேட்பேன். ஆண்டவரே, உங்களுடைய வசனத்துக்கு நான் நடுப்பேன். ஆண்டவரே, பயத்தோடு நடுக்கத்தோடு உண்மை ஆராதிப்பேன். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்க மாட்டேன். ஆவியுடைய வழியில் நிற்க மாட்டேன். பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார மாட்டேன். இன்னைக்கு ஜனங்கள் பார்வையில் நான் அற்பமாய் எண்ணப்படலாம். ஒரு நாள் கர்த்தர் என்னை வாராக்காமல் தலையாக்குவார். என்னை கீழாக்காமல் மேலாக்கார். தொடர்ச்சியாய் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஒவ்வொரு ஞாயிறு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை வாஞ்சியோடு வாசிக்கிற பிள்ளைகள், நேசிக்கிற பிள்ளைகள், வசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு உண்மையாய் கொடுக்கிற பிள்ளைகள், கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிற பிள்ளைகள், கிறிஸ்து செய்த அற்புதங்களை அதிசயங்களை தேவன் என்னை எப்படி ரட்சித்தார் என்று சொல்லி மற்றவர்களுக்கு விவரித்து காண்பிக்கிற பிள்ளைகளை உயர்த்துகிற தேவன். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு அவருடைய வலது கரத்தை உயர்த்துகிறேன். கர்த்தர் என்னோடு பேசி நான் சொல்லுகிறது மாத்திரம் உடைய வலது கரத்தை கர்த்தருடைய நாவியத்தை உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தூரத்துக்கு சமீபத்துக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் எந்த இடத்துல இருந்தாலும் கரங்களை முகனாய் உயர்த்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறாங்க. உடைய பிள்ளைகளுக்கு குடும்பங்களை காண்பிக்கிற சாபங்கள் மறையட்டும், வியாதிகள் மறையட்டும், பிரச்சனைகள் மறையட்டும், துன்பங்கள் மறையட்டும், தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அதிசயம் விளைக்கக்கூடிய அதிசயம் விளைக்க அற்புதம் நடக்கட்டும். கற்பத்தின் கணிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் கற்பத்தின் கனிகளை கொடுப்பீராக. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற துணையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. சமாதானத்தை தவிக்கிற குடும்பங்களை தெய்வீக சமாதானம் இறங்கட்டும். ஆசீர்வாதம் இல்லாத பிள்ளைகள் வாழ்க்கையிலே காணப்படுகிற தரித்திரங்கள், சாபங்கள், வறுமைகள் மாறட்டும். இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியங்கிற வார்த்தையின்படி உமக்கு பிரியமா என்ற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினால் ஊழியக்காரனாகி நான் ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சமாதான குறைச்சல் மாறட்டும், வியாதிகள் பலவீனங்கள் மாறட்டும். இந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகள் பரிசுத்த ஸ்தலத்திலே, பரிசுத்த சமூகத்திலே தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறது. இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய பெருமூச்சுகள், விண்ணப்பங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நிகழ்ச்சிகள் கரங்களுக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. கனமாக்கி எல்லாம் பேசுகிறேன் இயேசுவின் மூலத்தில் கேளும் நல்ல எல்லாரும் சத்தத்தை வைத்து சொல்லி, நாத்துமாவே என் முழுக்க வேண்டிய பரிசுத்த நாமத்தை சொல்லி, நாத்துமாவே கர்த்தரை சொல்லி, கர்த்தர் செய்த சகல உதாரணங்களை பரவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் ஸ்நேகமும் சமாதானமும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.